என்னோட லாஸ்ட் கேம்பிங் வீடியோல லிட்டன் சீட் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நேரா எங்க வண்டி அரிசமங்கலம் தான் விட்டோம். இது பாத்தீங்கன்னா ஹபுத்தல டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஸோ ஒரு வழி அங்க போயிட்டு பார்த்தா ஏதோ கார்டன் உள்ள போற மாதிரி இருந்தது. 10 ஏக்கர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த பில்டிங் எல்லாம் பாக்குறப்போ இது வரைக்கும் இங்கிலீஷ் படத்துல பார்த்த பில்டிங் நேர்ல பாக்குற மாதிரியே ஃபீல் ஆச்சு. சாமிங்கான பிரிட்டிஷ் ஸ்டைல் ஆர்கிடெக்சர்ல சூப்பர்பா இருந்தது. என்ன அப்படியே வெளியில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த பங்களா உள்ள போனோம். உள்ள பாத்தீங்கன்னா குட்டி மியூசியம் மாதிரி செட் பண்ணிருந்தாங்க. முன்னாடி எல்லாம் போட்டோஸ் வீடியோஸ் அலவுட், பட் இப்போ கிடையாது கைஸ். ஸோ எதுவுமே என்னால எடுக்க முடியல. பட் உள்ள அவரும் அவரோட வைஃபும் யூஸ் பண்ண திங்ஸ் வச்சிருந்தாங்க. அப்படின்னா அவரோட புக்ஸ், பெயிண்டிங், சோஃபால இருந்து சின்ன சின்ன திங்ஸ் வரைக்கும் எல்லாமே உள்ள ஒருத்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. லைக் இங்கிலீஷ் படத்தை சிங்கள டப் பண்ற மாதிரி. இந்த பங்களாவோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 1930s சர் தாமஸ் லீஸ்டர் வில்லியர்ஸ் அப்படிங்கிறவர் டீ பிசினஸ்க்காக பிரிட்டிஷ் சிலோன் அப்படிங்கிற நம்ம ஸ்ரீலங்கா வந்திருக்காரு. இவர் இங்க வாழ்ந்த காலத்துல இந்த பங்களாவை கட்டிருக்காரு. அதுக்கு அவரோட பர்த் பிளேஸ் ஆன அடிஷமோட பேரே வச்சிருக்காரு. இவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா 90s 40s சீடவத்த மில்ஸ் அப்படிங்கிறவங்க இதை வாங்கியிருக்காங்க. பின்னாடி 1961 ரோமன் கத்தலிக் சர்ச் இதை வாங்கி சென்ட் பெனடிக் மோனஸ்ட்ரியா மாத்திருக்காங்க. அண்ட் இப்போ மக்கள் பாக்குறதுக்காக நார்மலி வீக்கெண்ட்ஸ்லயும் பப்ளிக் ஹாலிடேஸ்லயும் அலோவ் பண்றாங்க. சோ இதை முடிச்சுட்டு போற வழியில விஹாரகலா டீ ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிட்டோம். இன்டீரியர் எல்லாம் சூப்பர்பா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் சாப்பாடு பாத்தீங்கன்னா வெஜ் அண்ட் சிக்கன் எல்லாமே இருந்தது. ஹலால்னு சொன்னாங்க, பட் நான் வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டேன். உண்மையாவே நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃபுல் வெஜ் சாப்பிட்டேன். அதுவும் டேஸ்டா சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இதை முடிச்சுட்டு நாங்க எங்களோட கேம்பிங் ஏரியா தோமஸுக்கு போனோம். நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக்கும் பண்ணிட்டு போலாமே.